ஹாய் த்ரெட்டர்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மாருதி சுசுகி ஷோரூமுக்கு தான் வந்திருக்கோம். ஸோ மாருதி சுசுகி கார்ஸ் பற்றி உங்கள் எல்லாருக்கும் தெரியும், ஒன் ஆஃப் த அஃபோர்டபுள் கார்ஸ்ன்னு வந்து சொல்ல முடியும். இப்போ ஜிஎஸ்டி 2.0க்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நிறையவே ப்ரைஸிங் வந்து குறைஞ்சிருக்கு. ஸோ எந்த வண்டிக்கு எவ்வளோ பெனிஃபிட்ஸ் வந்து கிடைக்குது, இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நான் வீடியோ வந்து போட்டிருந்தேன், அது குறைஞ்சிருக்கிறத பற்றி வந்து போட்டிருந்தேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா நான் எக்ஸ்ஷோரூம் தான் சொன்னேன். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஆன் ரோடு வந்து கேட்டிருந்தீங்க. அதனால் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஆன் ரோட் ப்ரைஸுமே வந்து சொல்ல போகிறேன். ஸோ அதனால் நீங்கள் எல்லோரும் ஃபுல்லாக வீடியோ வந்து பாருங்கள். ஸோ ஒவ்வொரு காருக்கும் எவ்வளோ பெனிஃபிட்ஸ் கிடைக்குது, என்ன ஆன் ரோட் ப்ரைஸ் இருக்குது அப்படின்றத கம்ப்ளீட்டாக வந்து பார்த்துருவோம். அதே மாதிரி எல்லா வீடியோலையும் சொல்கிறது தான், மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. என்ன ரீசன் வந்து கேட்குறீங்களா? ஸோ ஒவ்வொரு பிராண்டுக்கிட்ட நம்ம அப்ரோச் பண்ணும்போதும் சப்ஸ்கிரைபர் கவுண்ட் தான் இனிஷியலாக கேட்பாங்க, எவ்வளோ சப்ஸ்கிரைபர் கவுண்ட் வந்து இருக்குது அப்படின்றது. ஸோ அதனால் நமக்கும் ஒரு டீசெண்டான சப்ஸ்கிரைபர் கவுண்ட் வந்து இருந்ததுன்னா அதனால் நம்மளால் இன்னும் நிறைய பிராண்ட்ஸ் வந்து அப்ரோச் பண்ணி நிறைய கண்டென்ட் வந்து மேக் பண்ண முடியும். ஸோ அதனால் எல்லாரும் வந்து மறக்காமல் சப்போர்ட் பண்ணி வச்சு உங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன சப்போர்ட் வந்து கொடுங்க. இந்த வீடியோவை நமக்கு எடுக்க உதவும் ஷோரூம் யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ அம்மன் கார்ஸ் ஒசூர் தான். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்டர் ராகவனுக்கு மிகப்பெரிய நன்றி. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாருதி கார்ஸில் ஏதாச்சும் இன்கொயரிஸ் இருந்துச்சுன்னா மறக்காமல் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். காண்டாக்ட் நம்பர் வந்து நான் டிஸ்பிளே பண்ணுறேன், அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருப்பேன். நம்ம வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக 3 டிஸ்கவுண்ட்ஸ் வந்து இன்க்ளூட் பண்ணி சொல்ல போகிறோம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா மாருதி தரப்புலேருந்து கொடுக்குறது, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஷோரூம் தரப்புலேருந்து கொடுக்குறது, அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஜிஎஸ்டி டிஸ்கவுண்ட். இந்த 3மே சேர்த்து தான் வந்து வீடியோவில் வந்து சொல்ல போகிறோம். ஸோ உங்களால் ஜிஎஸ்டியில் மட்டும் எவ்வளோ ரெடியூஸ் ஆகிருக்கு அப்படின்றத வந்து இந்த இடத்துல வந்து பார்க்க முடியும். ஸோ அடுத்ததான் நான் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறது மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா மாருதி ப்ளஸ் வந்து ஷோரூம் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜிஎஸ்டியில் ப்ரைஸ் ரிடக்ஷன், இது 3மே குறைஞ்சி ஃபைனலாக நமக்கு என்ன ப்ரைஸ் வரப்போகுது அப்படின்றத வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் பேஸ் மாடலோட ஆன் ரோட் ப்ரைஸ் வந்து சொல்கிறேன். வேறு எந்த மாடலோட ஆன் ரோட் ப்ரைஸ் தேவைப்படுது அப்படின்றத மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து ஷோரூமை கூட டைரெக்டாக காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ முதல்ல வந்து பார்த்திங்கன்னா எஸ்ப்ரெஸோலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இதுதான் மாருதியோட என்ட்ரி லெவல் கார்னு வந்து சொல்ல முடியும். ஸோ ஏன் இது வந்து என்ட்ரி லெவல்னு கேட்குறீங்களா? இது வந்து ஆல்டோ K10 விட கிட்டத்தட்ட ஒரு 20,000 ருபீஸ் வந்து கம்மியாக இருக்குது. ஸோ அதனால தான் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு என்ட்ரி லெவல் கார்னு வந்து சொல்லலாம். ஸோ இந்த கார் வந்து யாரெல்லாம் யூஸ் பண்ணலான்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எப்படி சொல்கிறதுனா ஒரு சீட்டிங் பொசிஷன் வந்து ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும். ஏன்னா டால் பாய் கார் அப்படின்றதுனால. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நமக்கு எஸ்யூவி ஸ்டாண்ட்ஸில் வந்து கார் இருக்கிறதுனால நல்ல ஒரு போல்டான டிசைனாக வந்து இருக்குது. அதே மாதிரி கொஞ்சம் ஏஜ்டு பீப்புளெலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி காரை வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க. என்ன ரீசன் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரைடிங் கம்ஃபர்ட் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா சீட்டிங் பொசிஷனுக்காக. ஸோ இந்த வண்டியோட ப்ரைஸிங் வந்து நமக்கு வேரியண்ட்ஸை பொறுத்து எந்த வேரியண்ட்டை சூஸ் பண்ணுறீங்க அப்படின்ற பொறுத்து உங்களுக்கு 2,10,500 ரூபா வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் வந்து கம்மியாக இருக்குங்க. ஸ்டார்ட்ஸ் அதாவது எக்ஸ்ஷோரூம் வந்து உங்களுக்கு என்ன ப்ரைஸில் ஸ்டார்ட் ஆகுதுன்னு வந்து பார்த்திங்கன்னா 3,49,900 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ பேஸ் வேரியண்ட்டோட ஆன் ரோட் ப்ரைஸ் வந்து நான் சொல்கிறேன். அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே கம்மியாக 4 lakhsலேருந்தே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பேஸ் வேரியண்ட்டோட ஆன் ரோட் ப்ரைஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அடுத்ததாக ஒரு பெப்பேயான டிரைவிங் வந்து தேவைப்படுது, சிட்டியில் ஒரு பர்ஃபெக்டான கார் தேவைப்படுது அப்படின்றவங்களுக்கு வந்து பர்ஃபெக்டான சாய்ஸாக வந்து இந்த ஆல்டோ K10 வந்து இருக்கும். ஸோ இந்த காரோட ப்ரைஸ் வந்து எவ்வளோ குறைஞ்சிருக்கு அப்படின்றத வந்து பார்ப்போம். ஸோ உங்களுக்கு பேஸ்ட் ஆன் த வேரியண்ட் பொறுத்து 1,90,086 ரூபா வரையும் வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சிருக்கு. இதோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3,69,900 ரூபாய் வந்து இருக்குது. இது வந்து எக்ஸ்ஷோரூம் தான். இதோட பேஸ் வேரியண்ட்டோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4,20,000 ரூபாய் வந்து இருக்குது. ஸோ அடுத்ததாக செலீரியோவுக்கு வந்து வருவோம். ஸோ செலீரியோட பெனிஃபிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 1,94,629 ரூபாவாக வந்து இருக்குது. ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 4,69,900 ரூபாவாக வந்து இருக்குது. ஆன் ரோடு வந்து பார்த்திங்கன்னா 5,40,000 ரூபாய் வந்து பேஸ் வேரியண்ட் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா காம்பேக்ட் டால் பாய் ஹேட்ச்பேக் இந்த வேகனார் தான். ஸோ இந்த வேகனார் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பீப்புள்ஸ்க்கு வந்து ரொம்பவே ஃபேவரட்டான கார்னு கூட சொல்ல முடியும். அதே மாதிரி ஒரு டால் பாய் டிசைன் தான் இருக்கிறதுனால நமக்கு வந்து நல்ல லாங் ரைடுக்கெலாம் கொண்டு போகிறது ஒரு ரிலாக்ஸான ரைடிங் வந்து கொடுக்கும். ஸோ இந்த வண்டியோட ப்ரைஸிங் வந்து எவ்வளோ பெனிஃபிட்ஸ் கிடைக்குது அப்படின்றத வந்து பார்ப்போம். ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 1,82,000 ரூபாய் பேஸ்ட் அந்த வேரியண்ட் வந்து உங்களுக்கு வந்து பெனிஃபிட் கிடைக்கும். ஸோ ஸ்டார்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 4,98,900 ரூபாய் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் வந்து இருக்குது, அதாவது பேஸ் வேரியண்ட்டுக்கு. ஸோ இதுவே நமக்கு ஆன் ரோடு வந்து பார்த்திங்கன்னா 5.7 லட்சம் வந்து உங்களுக்கு எக்ஸாக்டாக ஆன் ரோடு வந்து பேஸ் வேரியண்ட் வந்து வந்துடும். ஸோ ஹையர் வேரியண்ட் தேவைப்படுது அப்படின்னாலும் மறக்காமல் வந்து ஸ்ரீ அம்மன் கார்ஸை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். காண்டாக்ட் நம்பர் வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நியூ ஜென் ஸ்விஃப்ட் நம்மளோட வந்து இருக்குது. என்னோடய பர்சனல் ஃபேவரட் காருமே கூட. என்னன்னு கேட்குறீங்களா? இதோட லுக்கு தாங்க எனக்கு ரொம்பவே பிடிச்ச கார். ஸோ இதோட ப்ரைஸிங் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பெனிஃபிட்ஸ் சொல்கிறேன் முதல்ல. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா 1,90,308 ரூபாய் வரையும் வந்து இருக்குது. ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 5,78,900 ரூபாய் இருக்குது. இதுவே பேஸ் வேரியண்ட்டோட ஆன் ரோடு வந்து பார்த்திங்கன்னா 6.8 லட்சமாக வந்து இருக்குது. இதுக்கு முன்னாடி ப்ரைஸ் வந்து அதிகமாக இருந்தது. நானும் ஒரு காலத்தில் இந்த கார் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஆசையில் இருந்திருந்தேன். மேபி இன்னொரு 10 வருஷம் ஆகும்னு நினைக்கிறேன் எடுக்கிறதுக்கு.
ஸோ ரீசெண்டாக தான் இந்த ஸ்விஃப்ட் டிசைரை வந்து லான்ச் பண்ணாங்க. ஸோ இந்த கார் 5 ஸ்டார் ரேட்டை வாங்கி செடான் மார்க்கெட்டையே மொத்தமாக திரும்பி பார்க்க வச்சதுன்னு வந்து சொல்ல முடியும். ஸோ பீப்புள்ஸோட ரொம்பவே கம்ஃபர்டபுளான ஃபேவரட்டான கார்னு வந்து இந்த காரை வந்து சொல்லலாம். ஸோ இதில் வந்து எவ்வளோ பெனிஃபிட் கிடைக்குதுன்னா, நமக்கு 1,65,500 வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்ட் அந்த வேரியன்ட் வந்து பெனிஃபிட் கிடைக்குது. ஸோ ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 6,25,600 வந்து இருக்குது. இதுவே பேஸ் வேரியன்ட்டோட ஆன் ரோடு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 7.5 லட்சம், அதாவது 7.5 லட்ச ரூபா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பேஸ் வேரியன்ட்டோட ஆன் ரோடு வந்து இருக்குது. ஸோ அடுத்ததாக காம்பேக்ட் எஸ்யூவி செக்மெண்ட்டில் வர இந்த ப்ரிஸாவோட ப்ரைஸிங் வந்து பார்த்துருவோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மற்ற பிராண்ட் மாதிரி 1 லிட்டர் இன்ஜினை போட்டு டர்போ கொடுக்குற வண்டி கிடையாது. 1.5 லிட்டர் பெட்ரோல் இன்ஜின், சும்மா பர்ஃபார்மன்ஸ்லாம் தாறுமாறாக இருக்கும். ஸோ இதோட ரிவ்யூமே வந்து பார்த்திங்கன்னா கூட சீக்கிரம் நம்ம பண்ண போகிறோம். ஸோ இதோட ப்ரைஸிங் வந்து பார்த்திங்கன்னா நம்ம குறைஞ்சிருக்கிறது 1,98,900 ரூபா. ஸோ ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா பேஸ் வேரியன்ட்டோட எக்ஸ்ஷோரூம் வந்து 8,25,900 ரூபா வந்து இருக்குது. நம்ம நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆன் ரோடு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 9.75 லட்சமாக வந்து பேஸ் வேரியன்ட்டோட ப்ரைஸ் வந்து இருக்குது. ஸோ அடுத்ததாக நமக்கு 7 சீட்டர் எம்யூவி. ஸோ இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக ரியர் சீட்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 40 mm இன்க்ரீஸ் பண்ணி தேர்ட் ரோவோட ஸ்பேஸ்லாம் நல்லாவே இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த காரோட பெனிஃபிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 1,12,450 ரூபா வந்து இருக்குது. ஸோ இப்போது ப்ரெசென்ட்டாக பேஸ் வேரியண்ட்டோட எக்ஸ்ஷோரூம் வந்து பார்த்திங்கன்னா 8,80,000 ரூபா வந்து இருக்குது. இதுவே ஆன் ரோடு வந்து பார்த்திங்கன்னா 10.5 லட்ச ரூபா வந்து இப்போ பேஸ் வேரியண்ட்டோட ஆன் ரோடு வந்து இருக்குது. அடுத்ததாக ஆம்னி வந்து மார்க்கெட்டில் எவ்வளோவே ஃபேமஸான இருந்த வண்டின்னு வந்து உங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்த ஈக்கோ வந்து ரீப்ளேஸ் பண்ணியிருக்கு. ஸோ என்ட்ரி லெவலில் ஒரு பிஸ்னஸ்க்காக பார்க்குறீங்க, ஒரு 6 சீட்டர் வண்டி வந்து பார்க்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் இந்த வண்டி வந்து ஒரு தரமான வண்டிங்க. டால் பாய் வண்டி, நல்ல லக்கேஜ் வந்து லோட் பண்ணிட்டு போக முடியும். அக்கேஷனலாக வெளியே கொண்டு போகும்போது ஃபேமிலியில் ஒரு 6 பேரை வச்சு ஈஸியாக கூட்டிகிட்டு போக முடியும். 1.2 லிட்டர் இன்ஜின் நல்லாவே பவருமே வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த வண்டியோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5,20,900 ரூபாய் வந்து இருக்குது. ஆன் ரோடு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 6 லட்சமாக வந்து இருக்குது. பெனிஃபிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பழைய ஜிஎஸ்டி இந்த ஜிஎஸ்டி கம்பேர் பண்ணும்போது 1,19,500 ரூபாய் வந்து குறைஞ்சிருக்கு. அடுத்ததான் மாருதி கார் சொன்னாலே ஒரு காலத்தில் சேஃப்டி இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு இது இருந்தது. ஈவன் எனக்குமே அது பர்சனலாக வந்து ஃபீல் ஆயிருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அரினா ஷீல் அப்படின்ற ஒரு இது ஸ்டார்ட் பண்ணிவிட்டு வர எல்லா காருக்குமே 6 ஏர்பேக்ஸ் வந்து ஸ்டாண்டர்டாக இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஏபிஎஸ், இபிடி இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா மாருதி 1 by 1 வந்து அவங்க கார்ஸில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு வராங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா சேஃபஸ்டான காராகவும் வந்து பார்த்திங்கன்னா மாருதி வந்து மாறிட்டு வருது. எஸ்ப்ரெஸோவை தவிர எஸ்ப்ரெஸோவுமே வந்து பார்த்திங்கன்னா கூடிய சீக்கிரத்தில் அப்டேட் ஆகிடும்னு வந்து ஷோரூம் தரப்பில் இருந்து சொன்னாங்க.